டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. இது வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பு. இந்தியா முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான அவர்கள் கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்றை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் லாலாப்பேட்டை சார் பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்துல இருக்கிற மாவட்டங்கள் 20 மாவட்டங்கள்ல 15 மாவட்டம், அது குறிப்பா வட மாவட்டங்கள்ல ரொம்ப பின்தங்கி இருக்கு, எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்திலும் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. குறிப்பா அது டாஸ்மாக்ல தான் வளர்ச்சி இருக்கு திமுக அரசுல, வேற எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பொதுவாக இந்த தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் வருமானத்தில் காமிக்கிற அந்த ஈடுபாட்டையும் முயற்சியையும் மக்கள் வளர்ச்சி திட்டங்கள்ல காமிக்கலைங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்து வருகிறது. இதற்கு 26 தேர்தலில் உறுதியாக மக்கள் நல்ல முடிவு தருவார்கள். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி 26-31 கூட்டணி நாங்கள் பாஜக கூட வைக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. திடீர்னு கூட்டணி அறிவிச்சாரு. அந்த கூட்டணி நம்ம இருக்குமா எப்படி இருக்கு? அதாவது 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டு வருகிறோம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறார்கள். அதில் இன்னும் பல கட்சிகள், எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக திமுக ஆட்சி வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விஜய் மக்கள் விஜய் கட்சி துவங்கியிருக்காரு. அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்யணும். இதை பற்றி நம்ம டிபேட் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே போல அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா நாங்க 200 தொகுதி இல்ல முடிஞ்ச 234 தொகுதி வின் பண்ணுவோம் 2026 தேர்தல் சொல்றது. இந்த ஆட்சியை மக்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி மீது மிகவும் கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால முதல்வருடைய வெறும் பகல் கனவாகத்தான் முடியும். உறுதியாக திமுகவை நாங்கள் உறுதியாக எங்கள் கூட்டணி இந்த தேர்தலிலே தோற்கடிப்போம்.